மறந்துடாத. அநேக தியாகங்கள் மறந்து போய்விடுகின்றன. நம்முடைய உயர் வரும்போது பெற்றோர் செய்த தியாகங்கள் மறந்து போயிடும். அதனால தான் ஆண்டவர் கவனமா இருந்தார். நீங்க ஒரு ஏழ்மையில இருந்தீங்க, நீங்க ஒரு புழுதியில இருந்தீங்க, நீங்க குப்பையில இருந்தீங்க, உங்களை கர்த்தர் மேல கொண்டு வந்துட்டாரு. ஆனா உங்க பிள்ளைங்க அந்த மேலேயே பாத்திரக்கூடாது. உங்க பிள்ளைங்களுக்கு நீ கற்பீங்க, தாழ்வில உயர்த்துற கர்த்தரை சொல்லி கொடுங்க, கீழே இருந்து மேல கொண்டு வர்ற கர்த்தரை சொல்லி கொடுங்க. அடிக்கடி நம்மளும் நினைக்கணும், நம்முடைய வாழ்வு வந்த உடனே நம்முடைய தாழ்வில இருந்து நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் சீர்கட்டு போறது காரணம்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஊழியர்கள், நிறைய குடும்பங்கள் சீரழிந்து போற காரணம்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய கடந்த காலத்தை மறந்துடுறாங்க. தாங்கள் நடந்து வந்த வழிகள், தாங்கள் கடந்து வந்த பாதைகள், இவங்களை மறந்துடுறாங்க. அதனால்தான் ஆண்டவர் இந்த கடைசி பண்டிகையாக சொல்லும் போது, மறந்துடாதப்பா, உன் பிள்ளைகளை கூட்டு வச்சு இந்த கூடாரத்தில் அவர்களை ஞாபகப்படுத்து. நம்ம கூடாரத்தில் இருந்தோம், நம்ம மண்ணா சாப்பிட்டோம், 40 வருஷம் ராத்திரியும் பகலும் நடந்தே வந்தோம். நம்ம கார் இல்லை, நமக்கு பங்களா இல்லை, நமக்கு சைக்கிள் இல்லை, நமக்கு பைக் இல்லை. 40 வருஷம் எப்படி இருந்ததுன்னா, வனாந்திர பாதையில ராத்திரியும் பகலும் நாம நடந்தே வந்தோம் அப்படிங்கிறத நீ மறந்துடக்கூடாதுப்பா. நம்ம பரதேச யாத்திரையில வந்தோம் என்கிறதை நீ மறந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த பண்டிகை என்று வைத்தார். ஒரு மகிழ்ச்சியின் நாளை கூட இந்த ஞாபகார்த்தமாக